மக்களே வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இதை மறந்துட்டோம் பார்த்தியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதிஷ் டூடுல் டைரி. இன்னைக்கு எங்கே போகிறோம்? ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி போக போகிறோம். ஃபுஜைராக்கு ஒரு நியூ ஃபேமிலியோட கனெக்ட் ஆக போகிறோம். இது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போக போகிறோம். வாங்க பார்ப்போம். போயிருக்கோம், நியூ பீப்புள் மீட் பண்ணது கிடையாதுல இந்த மாதிரி. அதுக்காக சொல்கிறேன், நல்லா என்டர்டைனிங்காக இருக்கும். வாங்க, சூப்பராக இருக்கும். போய் பார்ப்போம். காட்டுறோம் பாருங்க நம்மளோட திங்ஸை. என்னமோ ஒருத்தர் இப்போ பார்த்துட்டு கேட்டார், என்னங்க இப்போ தான் ஊர்லேருந்து வந்தீங்க, திரும்ப வெக்கேஷன் போகிறீங்களா அப்படின்ட்டு. அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஏன்னா ஒன் டே ஸ்டேனாலும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான திங்ஸை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும்ல. அதுக்காக தான் ஏதாவது ஒரு ட்ராலி பேக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே வாங்க. என்ன தங்கம், ட்ரிப்புக்கு போகிறேன்ட்டு மலைப்பாரில் நிற்கிறேன். சம்பவமா? எங்கே ரெடி ஆனாலும் ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிடுச்சுல. என்னாச்சு இப்போ? ஆக மொத்தத்தில் எனக்கு செலவு வச்சுட்டே தான் இருப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு என்னமோ அந்த ஒரு இது மாதிரி பூசிருக்காங்க பார்த்தியா. பின்னாடி சாப்பிட்றோன்னு வரோம், நம்மளை இடிக்கிற மாதிரியே வரும். இந்த ட்ரிப்பை வந்து நம்ம வின்டரில் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும் உண்மையிலே. ஆனால் இப்போ இல்லை, ஓகே. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வின்டர் முடிஞ்சிச்சு. வெயில் கொளுத்துது இப்பயே, வெளியே கொஞ்சம் தலை காட்ட முடியல. நல்லா வெயில் ஓரளவுக்கு அடிக்குது. பார்ப்போம் இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான், எப்படியும் கொஞ்சமாவது கூலிங் இருக்கும். பார்ப்போம், இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே இன்னொன்று இருக்குது, நியூ பீப்புளை நம்ம மீட் பண்ணதான் நம்மளோட எப்படி சொல்கிறது, ஆயிலும் அதிகரிக்கும்பாங்க. இது என்னோட தத்துவம். ஆமாம், கான்டாக்ட்ன்றதோடு நமக்கு நாலேஜ் நல்லா இதாகும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லது தான். நீங்களும் டைம் கிடைச்சதுன்னா ஒரு நல்ல மனுஷங்களோட நீங்களும் பழகி பாருங்கள். இந்த மாதிரிலாம் சொன்னால் கிளாப் பண்ணு தெரியுமா. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம கொற்பகான் ரோட பிடிச்சி போயிட்டுருக்கோம். வா, எங்கே மூஞ்ச காட்டு. ஆமாம், கீழே உட்காந்துட்டா அப்படியே உட்காந்துட்டோம். லாலிபாப்பை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சிருக்காவல. அப்படியே இருக்கட்டும், நல்லது. அதுதான் நமக்கு. என்ன தங்கம், ஒரு வழியாக போராட்டங்கள்லாம் முடிஞ்சதா? எப்பா சாமி, 1 hour டிலே. தோடு போட்ட அந்த மலபாருக்கு, அந்த என்னது மெகாமால் போயிருந்தோம்ல மலபாரில், ஒரு நிமிஷம் அந்த தோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே பூந்து ஓடிட்டான். எங்களுக்கெல்லாம் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கேயோ வெளியே பூந்து ஓடிட்டான். அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. ஐயோ, நான் வேறு சாப்பிடவே இல்லையா, டென்ஷன் ஆகி எப்போ சாமி. அப்புறம் அப்போ வந்து ஒரு அட்னாக்கில் நிப்பாட்டி ஒரு சாண்ட்விட்சை சாப்பிட்டு ஒரு டீயை போட்ட பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வேறு சரியான கூத்து. இந்த டென்ஷனில் என்ன ஆச்சு, கீரை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலன்னு எனக்கு அதில் வேறு ஒரு டென்ஷனு. என்னடா அது வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு. ஒட்டகம் எனக்கு அது வேற ஒரு டென்ஷனாக. அப்போ சாமி, அப்புறம் என்னடான்னு பார்த்து ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா,
கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எப்படிப்பா ஸ்டார்ட் ஆகும்னா அப்புறமா தான் ரிலாக்ஸாக பார்த்தப்ப ஆமாம் சரி ஓகே ரைட்டுன்ட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஆனால் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ராசல் கைமா, ஃபுஜைரா, இந்த கொர்ஃபகான் ரோட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா பாலைவனத்தை பார்க்கலாம். இந்த ஒட்டகத்தை வந்து ரோட்லேயே நம்ம பார்க்கலாம். இல்லை அது என்னன்னா ஃபார்ம் வச்சுருப்பாங்க, ஒட்டகம் ஃபார்ம். அதனால அப்படியே மேய்ஞ்சிட்டுன்னு வச்சுக்க. நம்ம ஊர் மாதிரி நிறைய இடத்துல இந்த ராசல் கைமா போகிற இடத்துலலாம் ஃபார்ம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஃபார்ம் நமக்கு தெரிஞ்ச ப்ரொனவுன்சியேஷனில் தான் வரும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம கெட்டப்பு ஆரம்பிச்சிட்டாலா தூங்குனா அந்த தோட மாட்டுறதுக்குள்ள படாத பாடுபட்டாச்சு. எந்திரிச்சிட்டா. ஆமா இல்லை எனக்கு என்ன தெரியுமா, மார்னிங் வந்து இன்னொரு கம்மல் இருந்துச்சா, அதை வந்து போடும்போது என்னன்னா பிளட்டு வந்துச்சா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ அப்படின்ட்டு இவன் திட்டுறான், புடி அப்புறம் அவங்க ஒன்று இது அடைச்சிருவோம், ஓட்டை அடைச்சிருவோம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு அது ஒரு மாதிரி இதாயிடுச்சு பிளட்டை பார்த்த உடனே. பாருங்க பாலைவனத்தை பாருங்க, ஆளே இல்லாத ரோடு எப்படி இருக்கு. இதுதான் வந்து இந்த பெட்ரூம்ஸ்னு நினைக்கிறேன். அது லிவிங் ரூம் என்னன்னு தெரியல, நான் ஒன்றும் போய் பார்க்கல. இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. இந்த வீடியோஸில் பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பெருசான மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்மளாம் குதிச்சோன்னா அவ்வளோதான் போல், ஆனால் ஆழம் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு. இங்கே வந்து சும்மா அப்படியே உக்காந்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் உள்ளார போய் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. அட எங்கே பாரியா, நான் தான் சொன்னேன்ல, இங்கே வந்து நம்ம வின்டரில் வந்து இருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சம்மர், இப்பயும் வின்டர் தான், ஆனால் சம்மர் மாதிரி இருக்குது நமக்கு. அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளோட வேலையை போனவனே எல்லாத்தையும் மீண்டு கூப்பிட்டு அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்கள் ஊஞ்சல் வேறு இருக்குது. என்ன ஃபீல் பண்ணுற, எப்படி இருக்கு? ஆமாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாங் வீடியோவில் வந்து நான் இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் ஊரில் பண்டிகை, அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேம்புடுதளத்தில் தான் இருந்தேன். இப்போ வந்து நான் ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம் ஃபேமிலியோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க தான் வந்து இந்த மாதிரி நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, நான் எந்த பேர் சொல்லலை, ஜிசிசி ஃபேமிலி குரூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டு யாருன்னு தெரியாமல் எப்படி நம்பர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலை. குமார் இருந்துட்டு அப்புறம் என்னோடய ஃபோனை வாங்கி நான் வந்தோடனே அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்னோடய மொபைல் வாங்கி பார்த்தாரு. பார்த்த உடனே வந்துட்டு ஏன் கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவரே வந்து பேசி அப்புறம் நான் கால் பண்ணி வந்து நம்பர்லாம் கொடுத்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி ஒரு மீட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி போய் நம்ம பேசினா தானே நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் யுஏஇ வந்ததுக்கப்புறம் வந்து எங்கே நம்ம ஆட்களெல்லாம் வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது, நம்ம ஊர் சைட்லாம் ஆளுங்களே இருக்க மாட்டாங்களா இங்கே அப்படின்லாம் நிறைய டைம் நாங்கள் வந்து யோசிச்சுருக்கோம். ஆனால் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கே தெரிய வந்தது. போய் பேசும்போது எனக்கு வந்து அவ்வளவோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. யாருன்னே தெரியாதவங்க கூட எப்படி போய் பேசுகிறது, வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லி தான் நான் குமார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இருந்துட்டு இல்லை போனால் தான் நம்மளுக்கு வந்து பழக்கம் வரும், புது ஆளுங்களை கூட நம்ம பேசும்போது தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கான்டாக்ட் கிடைக்கும், நாலேஜை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து நிறைய நாள் மீன்ஸ் நிறைய இயர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ரொம்ப நாளாக. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு புதுசாக நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் நம்மளுக்கு செட் ஆகுதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குமார் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் எல்லாருமே சேலம் தான், முக்கால்வாசி வந்து எல்லாமே சேலமில் தான் இருக்காங்க. போய் பேசும்போது தான் கொஞ்சம் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆச்சு. எல்லாருமே வந்து நல்லா பேசுனாங்க. நாங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா ஃபன்ஃபில்டாக போச்சு. போன உடனே எல்லோரும் ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்கெல்லாம் வந்து கட்டிங் இது பண்ணுறதுக்கு, பாய்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா இருந்தது. பிளேஸுமே வந்து சூப்பராக வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து ஃபுஜைராவில் இருக்க வேலி வியூ மவுண்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லலாம், இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் வில்லானும் சொல்லலாம். சூப்பராக பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நைட்லாம் எல்லாருமே வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மியூசிக் பால் தான், யார் கையில் வந்து பால் நிற்கிதோ அவங்க வந்து அந்த ஒரு சீட் எடுத்து அதில் என்ன வந்திருக்கோ அதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கேமு. சூப்பராக இருந்தது. எனக்கு தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. என்னடா நாமளும் இந்த மாதிரி மற்றவங்க முன்னாடிலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது, நான் வரலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எல்லாமே இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாமே ஜாலியாக போச்சு. இந்தளவுக்கு நாங்கள் வந்து இருக்கோம்னு சொல்லி எதிர்பார்க்கல. குமாருக்கு வந்து என்ன சீட் வந்திருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வந்திருந்தது. தலைவர் வந்து மறந்துட்டார் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னு. அதனால் டேர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இதெல்லாம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ தான் எல்லாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மள பாருங்க, கால் மேலே கால் போட்டு தான் பார்ப்பாங்க மேடம். ராஜா பகவத் மாதிரி இருக்காங்க. ತುಂಬ ನೇರ ಹಂಗೆ ಸ್ಟೇ ಮಾಡ್ತೀವಿ. ಅವರು ಪ್ಲೇ ಮಾಡ್ಲ மார்னிங் எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு
காலையிலேயே வந்து ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 ரீல்ஸ் மேலே எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருந்தது. அதுவும் நாம் தனியாக எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கேங்காக எடுக்கும்போது நல்லா ஃபன்னாகவே இருந்தது. அது இல்லாமல் டான்ஸ் வேறு ஆடி எடுத்தோம். நான்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப பல வருஷம் ஆகுது. அன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஆடினேன். எனக்கே ரொம்ப கொஞ்சம் ஷையாக இருந்தது. வீட்டில் சும்மா நம்ம பாட்டு போட்டு ஆடுறது வேறு, எல்லோரும் முன்னாடி ஆடும்போது கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு தான் நான் சொல்லுவேன் இதை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்ப மனசு இல்லாமல் ஒருத்தராக வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு இப்போ எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணது. எந்த டீட்டெயில்டாக இருந்தாலும் எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.